கெரியரின் உச்சம் அது வந்து விஜயனை மட்டும்தான். விஜய்ங்கிறது வந்து ஒரு 3 எழுத்து மந்திரம். இது வந்து வேற யாருக்கு பாசிபிள்னு தெரியல. டேட்டே அனௌன்ஸ் ஆகும். இத்தனை பேர் ஜனநாயகன் டிக்கெட் கேட்கறாங்க. தமிழ் சினிமால 1000 கோடி பண்ணுங்கிறது எங்களோட ஆசை. அதை தமிழ் சினிமால ஆரம்பிச்சு வைக்கிறது வந்து ஜனநாயகனாவே இருக்கட்டும். அதுவும் பயங்கர பிளாஸ்டா இருக்கு. யூஸ்வலா வந்து 2 படங்கள் ஒன்னா வரது வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு புதுசு கிடையாது. பட் எங்களுக்கு என்னன்னா ஒரு படம் வந்து தனியா சோலோவா ரிலீஸ் ஆச்சுன்னா எந்த படமா இருந்தாலும் அதுக்கு ரன் வந்து இன்னும் அதிகமா இருக்கும், கலெக்ஷனும் அதிகமா இருக்கும். பட் வந்து ஏன் வந்து அந்த பராசக்தி ரிலீஸ் பண்றாங்கன்னா அவங்களும் பொங்கல் ஹாலிடேஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. 2 படத்துக்கும் 2 ஸ்கிரீன்லயுமே ஷோஸ் வந்து ஷேர் பண்ணி கொடுக்கும். தலைவருக்கு ஒரு ட்ரிபியூட் வீடியோ ஒன்று போட்டீங்க. அதாவது தளபதிக்கு இதே மாதிரி என்ன வச்சிருக்கீங்க? கண்டிப்பா அண்ணனை கொண்டாடுறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ ஈவன் தி ஸ்மாலஸ்ட் வே டு மேக் தி ஆடியன்ஸ் ஹாப்பி கண்டிப்பா நாங்க பண்ணுவோம். ஸோ நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் 9th வரும்போது சரி ஒரு 5 days அண்ணன் படம் ஓடிடும், அண்ணனுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ஃபேர்வெல் செலிப்ரேட் பண்ணி இது பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு 14th வந்து பராசக்தி வந்து நினைச்சோம். பட் இப்போ பராசக்தி வந்து ப்ரீபோன் ஆகுதுன்னா கூட அது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசரோட கால், அது வந்து நம்ம டிசைட் பண்ண முடியாது. 2026 டாப் 10ல டாப் 3க்குள்ள ஜனநாயகன் வந்துருமா? இப்போ 100% அதுல ஜனநாயகனோ ஒரு ஜெயிலர் 2ஓ நிச்சயமா அதுல வந்து இடம் பெறும். எனக்கு தெரிஞ்சு டாப் 5 எடுத்துக்கிட்டீங்கன்னா மங்காத்தா ரீ ரிலீஸும் அதுல வரும். நிச்சயமா கமலால வந்து அது ஒரு 50 நாளுக்கு கண்டிப்பா ஓடும். தியேட்டர் ஓனரா இல்ல ஆஸ் அ ஃபேனா 2025ல வந்து ஒரு விஜயன படம் இல்லைங்கிறது வந்து மிகப்பெரிய வருத்தம். அதை தாண்டி வந்து 2026க்கு அப்புறம் இனிமேயும் அது இருக்காதுங்கிறதும் ஒரு மிகப்பெரிய வருத்தம். கண்டிப்பா விஜயனோட அந்த 69 படத்தையும் நான் எல்லா இடத்துலயும் சொல்ற மாதிரி நம்ம ரீரிலீஸ் பண்ணியே வைப்போம். ஏரோஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். சென்னைனாலே இந்த சினிமான்றது ஃபேமஸ், சினிமானாலே தியேட்டர்ஸ்ன்றது ஃபேமஸ், தியேட்டர்னாலே இவர் வந்து பயங்கரமான ஃபேமஸ். ஏன்னா ரீ ரிலீஸ்ன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இந்த கடந்த ஒரு 2 வருஷமாவே சென்னையை மொத்தமா கலக்கிட்டு இருக்காரு. நம்ம விஷ்ணு ப்ரோ கூட தான் நம்ம நிறைய விஷயங்கள் பேச போறோம். ப்ரோ வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் தி இன்ட்ரோ, ரொம்ப அழகா சொன்னீங்க. தேங்க்யூ சோ மச் ப்ரோ. ஸோ ஆக்சுவலா என்னன்னா நான் நிறைய விஷயங்கள் உங்களை பேச போறேன். அதுக்கு முன்னாடி இந்த 2025 பத்தி ஒரு சின்ன கிளிம்சஸ். 2025ல நிறைய தியேட்டர்ஸ் வந்து காணாம போயிருக்கு, நிறைய தியேட்டர்ஸ் வந்து பெரிய இடத்துக்கு போயிருக்கு, நிறைய படங்கள் வராம போயிருக்கு, நிறைய படங்கள் வந்தும் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு போகாம போயிருக்கு. ஸோ தியேட்டர் ஓனரா உங்களுக்கு இந்த 2025 எப்படி இருந்துச்சு? 2025 வாஸ் a good year. கம்பேர்ட் டு 2023 எல்லாம் இது கொஞ்சம் கம்மி இந்த வருஷம் ஓவராலா. பட் 25 வந்து ரொம்ப நல்ல இயர். ஏன்னா நிறைய பிளாக் பஸ்டர்ஸ் இருந்துச்சு அண்ட் நிறைய சர்ப்ரைசஸ் இருந்துச்சு. படம் எப்படி போகும்னு நினைக்கும் போது ஒரு திடீர்னு சர்ப்ரைஸ் கொடுத்து படம் ரொம்ப நல்லா போச்சு. இப்போ டிசம்பர் எண்ட்ல வந்த சிறை முதற்கொண்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பெருசா இல்லாம வந்த ஒரு படம் வந்து கலக்குன்னு கலக்கி அத்தனை பேர் அழுக வச்சிச்சு. வெளில போகும்போது அத்தனை பேர் அழுதுட்டு போனாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய மேஜிக் இருந்துச்சு இந்த வருஷத்துல. ஸோ ரொம்ப ஒரு நல்ல வருஷம், நல்ல வருஷமா தான் இருந்துச்சு. ஆனா நமக்கு என்னன்னா ஒவ்வொரு வருஷமும் ஆரம்பிக்கும் போதோ முடியும் போதோ தளபதியோட முகத்தை பார்க்காம நம்ம வந்து அந்த இயர் வந்து முடிச்சதே கிடையாது. ஏதாவது ஒரு வாரத்துல வந்து பார்த்துருப்போம், பொங்கலா தீபாவளி. ஆனா 2025 வந்து அப்படியே நம்ம கடந்து போறோம். அந்த ஒரு ஹோல்டு மட்டும் தனியா இருக்கு தெரியுமா? அஜித் வந்துட்டாரு, ரஜினி, கமல் எல்லாரும் வந்தாலும் தளபதி பிளேஸ் வரவே இல்லைன்றப்போ அந்த ஒரு இது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அது ஒரு மிகப்பெரிய வருத்தம் தான். அது வந்து ஆஸ் அ தியேட்டர் ஓனரா இல்ல ஆஸ் அ ஃபேனா எல்லாருக்குமே அந்த ஒரு வருஷத்துல விஜயன படம் வராது ஒரு மிகப்பெரிய வருத்தம். 2023ல வாரிசும் இருந்துச்சு, லியோவும் இருந்துச்சு, 2 படம் இருந்துச்சு. பொங்கலுக்கு ஒன்று, அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் தி இயர்ல ஒன்று. பட் போன வருஷம் வந்து வி ஹேட் கோட் அண்ட் கில்லி ரீ ரிலீஸும் இருந்துச்சு, பயங்கர பிளாஸ்டா. இந்த 2025ல வந்து ஒரு விஜயன படம் இல்லைங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தம். அதை தாண்டி வந்து 2026க்கு அப்புறம் இனிமேயும் அது இருக்காதுங்கிறதும் ஒரு மிகப்பெரிய வருத்தம். நீங்க சொன்னீங்க அந்த வருஷத்துல வந்து ஆரம்பிக்கும் போது முடியும் போது நடுவில் ஒரு விஜயன படம் பார்த்துடணும்னு. நாங்க இன்ஃபேக்ட் 2025 ஆரம்பிச்சது வந்து மாஸ்டருங்கிற படத்தோட தான் நாங்க ஆரம்பிச்சோமே. நைட்டு 12 மணிக்கு வருஷத்தை 25 முடிக்கிறது வந்து கத்தியோட முடிக்கிறோம். அண்ட் 2026 ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் ஷோவும் கத்தி தான். ஸோ விஜயனோட தான் ஆரம்பிச்சோம், விஜயனோட முடிச்சிடறோம். தளபதி படத்தை விட்டு தான் போறாரே தவிர நம்மளை விட்டு எப்பயுமே என்னைக்குமே போக மாட்டாரு. கண்டிப்பா விஜயனோட அந்த 69 படத்தையும் நான் எல்லா இடத்துலயும் சொல்ற மாதிரி நம்ம ரீரிலீஸ் பண்ணியே வைப் பண்ணுவோம். சூப்பர் ப்ரோ. அதே மாதிரி இந்த பொங்கல் எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு பொங்கல், ஒன் லாஸ்ட் டான்ஸ்ன்ற ஒரு மொமெண்டம்காக காத்திருந்தோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்போ 2 படங்கள் வந்து பெரிய படங்கள் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஜனநாயகன் வெர்சஸ் பராசக்தி. ஜனநாயகன் அண்ட் பராசக்தி. ஓகே, ஜனநாயகன் அண்ட் பராசக்தி வந்து வரப்போகுது. தியேட்டர் ஓனரா உங்களுக்கு பார்க்கும்போது இந்த 2 படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆகுதுன்றது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஒரு நாள் விட்டு ஒரு நாள்ல இல்ல. யூசுவலா வந்து 2 படங்கள் ஒன்னா வரது வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு புதுசு கிடையாது. ஏன்னா நீங்க ஏர்லி 2000s 1990 எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே நாள் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டே எல்லாம் வந்து 4 படம் 5 படம் 6 படம் எல்லாம் வந்திருக்கு, நம்மளுக்கு தெரியும். சோ இது வந்து புதுசு கிடையாது. பட் எங்களுக்கு என்னன்னா ஒரு படம் வந்து தனியா சோலோவா ரிலீஸ் ஆச்சுன்னா எந்த படமா இருந்தாலும் அதுக்கு ரன் வந்து இன்னும் அதிகமா இருக்கும், கலெக்ஷனும் அதிகமா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜனநாயகன் வந்து 9th வந்துருச்சு, அது ஒரு 2 வாரம் ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் ரிபப்ளிக் டே அன்னைக்கு சம்திங் ஏதாவது
ஏதாவது பராசக்தியில் அடுத்த படங்கள் வருதுன்னா அதுக்கும் அங்கிருந்து தேர் அகைன் அந்த படத்துக்கு ஒரு ரன் அதிகமா இருக்கும். பட் வந்து ஏன் வந்து அந்த பராசக்தி ரிலீஸ் பண்றாங்கன்னா அவங்களும் பொங்கல் ஹாலிடேஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா பொங்கல்ங்கிறது வந்து ஒரு 10 நாள் ஒரு நிறைய ஒரு அதிகமான நாட்கள் வந்து மக்கள் தியேட்டருக்கு வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் பீரியட் அது. ஸோ அந்த பீரியடை வந்து அந்த படம் டீமும் யூஸ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ 2 படம் ஒன்றா வருது. கண்டிப்பா 2 படத்துக்கும் 2 ஸ்க்ரீன்லேயுமே ஷோஸ் வந்து ஷேர் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி இப்போ நீங்க ஒரு பிளான் பண்ணிருப்பீங்க, அதாவது ஜனவரி 9 வந்து ஜனநாயகன் வருது, 14 வந்து பராசக்தி வரப்போகுது. ஸோ நம்ம இந்த மாதிரி படத்தை வந்து ஓட்ட போறோம், ஸோ அதுக்கிட்ட ஸ்க்ரீன் வந்து ஷேர் பண்ண போறோம் சொல்லி. ஸோ ஒரே நாள், அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரப்போகுதுன்றப்போ உங்களுக்கு அது எப்படி ஒரு மாதிரி குளறுபடியா? அது வந்து கம்ப்ளீட்டா அது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ப்ரொடியூசரோட கால், நம்ம அதை டிசைட் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் 9th வரும்போது சரி ஒரு 5 days அண்ணன் படம் ஓடிடும், அண்ணனுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ஃபேர்வெல் செலிப்ரேட் பண்ணி இது பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு 14th வந்து பராசக்தி வந்து நினைச்சோம். பட் இப்போ பராசக்தி வந்து ப்ரீபோன் ஆகுதுன்னா கூட அது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசரோட கால், அது வந்து நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஸோ நம்ம 2 படத்தையும் நம்ம என்ஜாய் பண்ண வேண்டியதான். இந்த படத்தை பார்த்தவங்க அப்புறம் அந்த படத்தை பார்ப்பாங்க. ஆனா இப்போ இது வந்துட்டு ஒரு கேள்வி ஒன்று இருக்குல்ல ப்ரோ, இப்போ நம்மள்ட்ட வந்து 2 ஸ்கிரீன் இருக்கு. இப்போ பிவிஆர் அந்த மாதிரி இடத்துல வந்து 8 ஸ்கிரீன் 9 ஸ்கிரீன் இருக்கும். ஸோ அவங்க வந்து ஓரளவுக்கு எல்லாத்தையும் மேட்ச் பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு ஸ்கிரீன் உள்ள ஆட்கள்லாம் 2 படத்தை எடுக்கணும் அப்படின்ற ஒரு யோசனை இருக்கும். அவங்க எல்லாத்துக்குமே எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஸ்கிரீனுக்கு ரொம்ப கஷ்டம் தான். ஐ திங்க் ஒரு நாள் முன்னாடி ஒரு நாள் ஸ்டார்ட் ஆஃப் ஜனநாயகன் அதுக்கப்புறம் பராசக்தி போட முடியுமான்னு தெரியல. சிங்கிள் ஸ்கிரீன்ஸ் 2 ஸ்கிரீன்ஸ் வச்சிருக்கவங்க ஆர் மோர் வந்து தே கேன் ஷேர் ஷோஸ் அண்ட் தே கேன் கிவ். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி பிவிஆர் மாதிரி 8 ஸ்கிரீன்ஸ் 9 ஸ்கிரீன்ஸ் இருக்க மல்டிப்ளெக்ஸுக்கு அது பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு பெருசாவே தெரியாது. ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை வரட்டும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை. பட் அப்படி பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி இந்த 2 படம் எத்தனையோ படங்கள் 2 படங்கள் ஒன்னா வந்திருக்குல்ல, பேட்ட விஸ்வாசம், வாரிசு, துணிவு இந்த மாதிரி வரும்போது என்ன ஆச்சோ அதே மாதிரி இப்போ அதே மாதிரி இப்போ கமலா தியேட்டர் அப்படின்னாலே ஒரு செலிப்ரேஷன், ஒரு மாஸ் மொமெண்ட் இருக்கு. ரீசெண்டா படையப்பால எவ்வளவோ மக்கள் கொண்டாடினாங்க, அதுல நானும் ஒருத்தவன் அந்த கூட்டத்துல உட்காந்து கத்துன ஒரு ஆள் தான். அப்படி இருக்கும்போது ஒரு படையப்பா ரீ ரிலீஸுக்கே கமலா தியேட்டர்ல வந்து இவ்வளவு சிறப்பான ஒரு இன்டர்வல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு இது ஒண்ணு போட்டீங்க, ப்ரோமோ மாதிரி ஒண்ணு, தலைவருக்கு ஒரு ட்ரிபியூட் வீடியோ ஒண்ணு போட்டீங்க. அதாவது தளபதிக்கு இதே மாதிரி என்ன வச்சிருக்கீங்க ஜனநாயகன் படத்துக்கு? ஆனா இருக்கா கண்டிப்பா அண்ணனை கொண்டாடுறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ ஈவன் த ஸ்மாலஸ்ட் வே டு மேக் த ஆடியன்ஸ் ஹாப்பி கண்டிப்பா நாங்க பண்ணுவோம். ஸோ நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கு, கண்டிப்பா வந்து என்ஜாய் பண்ணுவோம் எல்லாமே. அதாவது கடைசி படத்தை உட்காந்து ஹாப்பியா பார்த்துட்டு போற அளவுக்கு எல்லாமே. வெளில பேனர்ஸ் பாத்தீங்களா? பார்த்தேன், அதான் இப்பயே பயங்கரமா இருந்துச்சு. ஆரம்பிச்சிட்டமா செலிப்ரேஷன். ஸோ அதே மாதிரி இப்போ உங்களுக்கு இன்னொரு கேள்வி கேட்கணும். அதாவது இது எல்லா தியேட்டர் ஒன்று கேட்கிற கேள்வி தான். 2 ஸ்கிரீன் வச்சிருக்கோம், ஒன்னு மெயின் ஸ்கிரீன், இன்னொரு செகண்ட் ஸ்கிரீன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டே வந்து மெயின் ஸ்கிரீன் எல்லா தியேட்டர்லயும் ஓடுன்றப்போ செகண்ட் டே வரும்போது செகண்ட் ஸ்கிரீனா மாறுது. இப்போ 3rd டே 4th டே போகும்போது இந்த படம் மெயின் ஸ்கிரீன் ஓடணும், இந்த படம் செகண்ட் ஸ்கிரீன் ஓடணும் அப்படிங்கறது எப்படி தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ ஒரு படம் வந்து வரும்போது இனிஷியலா வந்து இருக்க டிமாண்டை பார்த்து நம்ம ஷோஸ் கொடுப்போம். பட் தேர் அகைன் டிசைடிங் வந்து மக்கள் தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் தரேன். இப்போ வந்து அவதார் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, அது கூட வந்து சிறை வந்துச்சு, நிறைய படங்கள் வந்துச்சு, ரெட்டத்தலை, அனகொண்டாலாம் வந்துச்சு. சிறை வந்து மக்கள் மத்தியில் வந்து சிறை வாஸ் அ வின்னர் அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ கிராஜுவலாக சிறை என்ன பண்ணோம், பெரிய தேட்டருக்கு மாற்றணும். அப்புறம் பெரிய தேட்டரில் வந்து ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணோம். இப்போ ஆல்மோஸ்ட் 2-3 ஷோஸ் பெரிய தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ ஃபைனலாக மக்களுக்கு என்ன தேவையோ அதே மாதிரி இப்போ இந்த நியூ இயருக்கு வந்து நீங்க கத்தியோட படத்தை வந்து ரிலீஸ் பண்ணீங்க. ரிலீஸ் பண்ண கொஞ்ச நேரம் தான் ஆக்சுவலா நினைக்கிறேன். நான் ட்வீட் போட்டேன், கெரியரின் உச்சம் அது வந்து விஜயனை மட்டும்தான். அது வந்து ஒரு 3 எழுத்து மந்திரம். விஜய்ங்கிறது வந்து ஒரு 3 எழுத்து மந்திரம். இது வந்து வேற யாருக்கு பாசிபிள்னு தெரியல. ஏன்னா இந்த கத்தியா இருக்கட்டும், மெர்சலா இருக்கட்டும், கமலால அத்தனை வாட்டி போட்டோம். ரீ ரிலீஸ்ல, பர்த்டே ஸ்பெஷல் ஷோஸ், ப்ரீ ரிலீஸ், இது அதுன்னு ஏதோ ஒரு ரீசன் வச்சு அந்த படத்தை நிறைய வாட்டி போட்டோம். ஸோ திருப்பியும் போடணுங்கும் போது திருப்பியும் ஓப்பன் பண்ணி ஃபுல் ஆகுங்கிறது தெரியும், தளபதிக்கு இருக்க கிரேஸுக்கு ஃபுல் ஆகும்னு தெரியும். ஆனா இப்படிங்கிறதுக்குள்ள வித்தின் மினிட்ஸ் என்ன சொல்றது, ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ள ஷோ ஃபுல்லு. அடுத்த நாள் என்ன பண்றோம், நியூ இயர் 1ஆம் தேதி காலையில ஓப்பன் பண்றோம், அந்த ஷோவும் ஃபுல்லு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணோம், 31st ஈவினிங் ஓப்பன் பண்ணிட்டோம், அதுவும் ஆல்மோஸ்ட் ஃபுல்லு. அப்புறம் 1ஆம் தேதி ஆஃப்டர்நூன் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஒரு ஷோவில் ஆரம்பிச்சா அது அப்படியே 4-5ன்னு போய்கிட்டே இருக்கு அந்த நம்பர்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி கெரியரின் உச்சம், இது வந்து மேஜிக், பியூர் கிரேஸ். ஸோ அதே மாதிரி எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி ப்ரோ, இது வந்து நான் கேட்கல, ஆடியன்ஸ் எல்லாருமே ஒரு கேட்குற கேள்வி. ஜனநாயகன் படத்தோட டிக்கெட்ஸ் வந்து எல்லா தியேட்டர்லயுமே ரிலீஸ் ஆக போகுது. ஆனா அவங்க எல்லாருமே அதை எதிர்பார்க்கல. கமலா தியேட்டர்ல ஜனநாயகன் டிக்கெட் நீங்க எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்க? ஏன்னா படையப்பா படம் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஓபன் பண்ணீங்க, கிட்டத்தட்ட கொஞ்ச நேரத்திலேயே 10,000 டிக்கெட் சேல் ஆயிடுச்சுன்ற மாதிரிலாம் போட்டுருந்தீங்க. சோ அப்படி இருக்கும்போது ஜனநாயகன் படத்தை எப்ப ரிலீஸ் பண்ணுவீங்க, அந்த ரெக்கார்ட் நாங்க பிரேக் பண்றதுக்காக வெயிட் பண்றோன்ற மாதிரி உங்க ட்விட்டர் கீழ ஃபுல்லாமே அது வந்து இப்படிங்கிறதுக்குள்ள போய்டும். ஜனநாயகன் வந்து we yet to sign the agreement, very soon பண்ணிடுவோம். ஏன்னா இன்னும் 10 days இருக்கு, இப்பதான் நியூ இயர், ஸோ இன்னும் டைம் இருக்கு, இன்னும் 9 days இருக்கு. அக்ரிமெண்ட் சைன் பண்ணோன்னே அடுத்தடுத்து புக்கிங் வேலையில இறங்கி ஓப்பன் பண்ணிடுவோம். கண்டிப்பா வந்து நிறைய பேர் கேட்டாங்க, மேபி உங்க கேள்வியா இருக்கலாம், தமிழ் சினிமால இன்னும் வந்து அந்த 1000 கோடி படம் வந்து இன்னும் வரலையே ங்கிறது வந்து நிறைய பேர் கேட்ட ஒரு கேள்வி. அண்ட் அதுக்கு வந்து எல்லா படமும் 1000 கோடி பண்ணுங்கிறது எங்களோட ஆசை.
அதை தமிழ் சினிமால ஆரம்பிச்சு வைக்கிறது வந்து ஜனநாயகனாவே இருக்கட்டும்ங்கிறது வந்து எங்களோட ஆசை. அந்த ஒரு 1000 கோடி அடிக்கணும். நேற்று இதே மாதிரி தான் ஒரு இன்டர்வியூல சொன்ன அடிக்கணும்னு இப்போ சொல்றேன். அடிக்கணும், அடிச்சே ஆகணும், அடிச்சிடும். அதே மாதிரி இந்த தளபதி அவரோட பெரிய ஃபேன் நீங்க அப்படின்றது இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும். தளபதி சினிமா விட்டு போறாரு, அரசியலுக்குள்ள வராரு. இந்த 2 பாதையும் ஒரு பார்க்கும்போது எப்படி இருக்கு? சினிமா விட்டு போறது வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தம். ஏன்னா வந்து நம்ம சைல்ட்ஹுட்ல இருந்து விஜயனை பார்த்து வளர்ந்துருக்கோம். அவ்வளோ ஒரு மெமரிஸ், அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவரை முகத்தை காமிச்சு தான் ஊட்டி விட்டுருப்பாங்க நிறைய நாட்கள். அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அண்ட் அப்படி இருந்து இப்போ வந்து அவர் போறாரு. நீங்கள் கேட்டீங்க ஒரு வருஷம் ஒரு படம் இல்லாதது எவ்வளோ வருத்தம் ப்ரோ, எவ்வளோ லாஸ் ப்ரோ. லாஸுங்கிறது வந்து சந்தோஷம், பணம் எல்லாமே எவ்வளோ லாஸ்ன்னு நீங்கள் கேட்டீங்க. பட் யோசிச்சு பாருங்கள், 2026க்கு அப்புறம் எல்லா வருஷமும் இனிமேல் விஜய் அண்ணன் படம் இருக்காதுன்னா அது வந்து எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அது. அண்ட் அவர் ஆடியோ லான்ச்சில் சொன்னார், நான் அழுக மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அவர் அழுகலை, ஆனால் மொத்த ஆடிட்டோரியமையும் மொத்த ஊரையும் அழுக வச்சுட்டு அவர் ஒருத்தர் மட்டும் அழுகாமே இருந்தார். அவர் பயங்கர எமோஷ்னலான ஒரு மூமெண்ட். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரிங்கிறது வந்து நம்ம வீடு மாதிரி. ஒருத்தர் வந்து நம்ம வீட்டை விட்டுட்டு நாட்டுக்காக போகிறாரு. ஸோ வந்து அவர் டெசிஷன் வந்து நம்ம கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பட் இருந்தாலும் அவர் வாயால் சொல்கிற வரைக்கும் மனசை தேர்த்தணும். அவர் இன்னும் சொல்லலையேன்னு ஆடியோ லான்ச்சில் அவரே சொல்லிட்டாரு, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, யாட்ஸ் மை லாஸ்ட் மூவின்னு சொல்லுமா. ஐயோ சொல்லாதீங்க அப்படின்னு கத்துறோம். இன்னமும் தளபதி எப்படியாவது கொஞ்சம் டைம் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா ஓடி வந்து அந்த லியோ 2 மட்டும் பண்ணிட்டு அப்படியே ஓடிடுங்க அப்படின்னு. ஸோ அதே மாதிரி நம்ம நிறைய விஷயம் ஜனநாயகன் பற்றி பேசணும், பராசக்தியை பற்றி பேசுங்க. ஆக்சுவலாக பராசக்தின்றது ரிலீஸ் ஆக போது ஒரு தியேட்டர் ஓனரா, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா, எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது பராசக்தின்றது எவ்வளவு முக்கியமான படமா சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு இல்ல. ஆக்சுவலா வந்து போன வருஷம் அமரன் பத்தி நான் பேசிட்டு அதுக்கப்புறம் நான் வரணும் இந்த டாபிக். விஜய் அண்ணன் துப்பாக்கி கொடுத்த ராசியா என்னன்னு தெரியல. அமரன் வந்து ஒரு பயங்கர பிளாக் பஸ்டரா இருந்துச்சு. அந்த வருஷத்துல வந்து டாப் 3ல இருந்துச்சு கமலால. அண்ட் விஜய் அண்ணனே சொன்ன மாதிரி அவர் பிடிச்சிட்டாரு, கிட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டாருன்னு அவரே சொல்ற மாதிரி பயங்கரமான ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து நிச்சயமா வந்து எஸ்கேக்கு இருக்கு, எஸ்கே பிரதருக்கு. எப்படி வந்து நம்ம ரஜினி சாருக்கு பார்த்தோமோ, விஜய் சாருக்கு பார்த்தோமோ, அப்புறம் எஸ்கே பிரதருக்கு வந்து அந்த ஃபேமிலி ஆடியன்ஸுங்கிறது அப்படியே இருக்கு. அண்ட் போன வருஷம் அந்த மദ്രാசி கூட ரொம்ப நல்லா போயிருந்துச்சு. ஸோ பராசக்திக்கு பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கு. அண்ட் கண்டிப்பாக அதில் ஸ்டோரி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு ஒரு நம்பிக்கை நிச்சயமா இருக்கு. ஸோ வல்லூர் கோட்டத்தில் ஈவெண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுக்கே அத்தனை பேர் போய் பார்த்தாங்க. ஸோ நிச்சயமா அந்த மூவிக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் கண்டிப்பா இருக்கு. அதே மாதிரி நான் இப்போ அதாவது 2025 டாப் 10 படம் அப்படின்னு சொல்லி விஷ்ணு அவர்கள் வந்து ஒரு சொன்னாங்க. இப்போ 2026 ஆரம்பிச்சிருக்குல, இப்பயே சொல்றேன் 2026ல டாப் 10ல ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் இருக்கு. வருஷமே ஆரம்பிக்க என்ன படம், ஒரு வருஷத்துக்கு 200ல இருந்து 250 படம் வருது. வந்தாதான் நமக்கு தெரியும். 2025 லிஸ்ட் நான் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு தெரியும். டாப் 10 நான் சொல்லி நான் அப்படி கேட்கல. 2026 டாப் 10ல டாப் 3க்குள்ள ஜனநாயகன் வந்துருமா? இப்போ 100% அதுல ஜனநாயகனோ ஒரு ஜெயிலர் 2ஓ நிச்சயமா அதுல வந்து இடம் பெறும். எனக்கு தெரிஞ்சு டாப் 5 எடுத்துக்கிட்டீங்கன்னா மங்காத்தா ரீரிலீஸும் அதுல வரும். அடுத்த கேள்வி, என்னோட கேள்வி அதுவாதான். கேமராமேனோட ஹாப்பினஸ் தெரியுது மூஞ்சில மங்காத்தாங்கும் போது. கட் பண்ணாம போடுங்க, அவர் பயங்கர தலைவர் வெறியரா இருப்பார் போல. சோ அதனால வந்து நிச்சயமா இன்னைக்குதான் சன் பிக்சர்ஸ்ல இருந்து ஒரு அபிஷியலா ஒரு போட்டோ வீடியோ வந்துருச்சு. யூசுவலா சன் பிக்சர்ஸ் எந்த படத்தையும் ரீரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் அவங்க ஃபர்ஸ்ட் மங்காத்தா பண்றது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ரீரிலீசஸ். நான் நிறைய இதுக்கு முன்னாடி வீரம், பில்லா, அட்டகாசம், தீனா நிறைய அஜித் சார் படம் போட்டிருந்தோம். அப்ப நான் சொன்னேன், அந்த மங்காத்தா கண்டென்ட் கொடுங்க, நிச்சயமா கமலால வந்து அது ஒரு 50 நாளுக்கு கண்டிப்பா ஓடும். ஏன்னா நீங்க சொல்லும் போது அங்க நானும் ஒரு ஆளா உட்கார்ந்துருந்தேன். தேங்க்யூ பிரதர். ஸோ நிச்சயமா அது பாசிபிள். ஏன்னா அவங்க சன் பிக்சர்ஸ் ட்வீட் போட்டோன்னே இமீடியட்டா 1 மில்லியன் வியூஸ் போயிருந்துச்சு. அத்தனை பேர் கமெண்ட்ஸ் அண்ட் அத்தனை பேர் ஜனநாயகன் டிக்கெட் கேட்கறாங்க. அத்தனை பேர் வந்து மங்காத்தா ரீரிலீஸ் டிக்கெட் டேட்டே அனௌன்ஸ் ஆகல, ஆனா டிக்கெட் வேணும்னு கேட்கறாங்க. ஸோ நிச்சயமா அதுவும் பயங்கர பிளாஸ்டா இருக்கும். ஸோ 2026ன்றது ஒரு பெரிய ட்ரீட் தான். ஜனவரி மாசமே ஒரு பெரிய ட்ரீட்டோட தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த வருஷம் பயங்கரமா இருக்கும். ஜெயிலர் 2 வருது அண்ட் அரசன் வரப்போகுது. ஸோ இந்த வருஷம் ஒரு சூப்பர் பியரா இருக்கும். ரொம்ப ஹாப்பியஸ்ட் ஒரு இயரா தான் இருக்கும். ஓகே, சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ. நிறைய ஷேர் பண்ணீங்க. எனக்கு என்னன்னா, இந்த பொங்கல் வந்து தளபதி பொங்கலா இருக்க போகுது. ஸோ தளபதி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு இன்டர்வியூ ஒன்று பண்ணணும். ஏன்னா எவ்வளவு டிக்கெட் சேல் ஆயிருக்கு, அந்த ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணிருக்கா இல்லையா, தளபதி படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அன்டவுட்லி பிளாக் பஸ்டர். நிச்சயமா படத்துக்கு அப்புறம் நம்ம பேசுவோம். கண்டிப்பா பிரதர். தேங்க்யூ ஸோ மச்.